உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து தெரிய இருக்கின்ற ஊர் பஞ்சபூதங்களிலே அக்னி, நெருப்பிற்கு தளமாக, அக்னியின் தளமாக விளங்கக்கூடிய ஓர் ஊர் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையினுடைய பெயர் காரணத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோமா? அண்ணா கூட்டல் மலை, அன்னார் கூட்டல் மலை என்று இதனை பிரிக்கலாம். அன்னார் என்றால் அண்ணாந்து அல்லது யாராலும் அணுக முடியாத மலை என்று பொருள். யாராலும் அணுக முடியாத மலை என்று ஏன் இதற்கு இப்படி ஒரு பெயர் வந்தது என்றால், சிவனுடைய அடியையும் முடியையும் காண வேண்டும் என்று விஷ்ணுவும் பிரம்மனும் திட்டமிடுகிறார்கள். பிரம்மன் அன்னமாக உருமாறி சிவனுடைய முடியை காண்பதற்காக பறந்து மேலே செல்கின்றார். அவரால் காண இயலவில்லை. திருமாலோ வராக அவதாரம் எடுத்து பன்றியாகி கீழே தோண்டிக்கொண்டே கீழே செல்லுகின்றார். அவருடைய பாதத்தை பார்க்க முடியவில்லை. அடிமுடி காணாதபடி இறைவன் அருளிய இந்த இடமாதலின் இந்த ஊரினை அண்ணாமலை, யாராலும் அறிய முடியாத அல்லது அடைய முடியாத மலை என்றும் கூறுவர். இன்னொன்று அண்ணாந்து மலை. இந்த மலையினை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அதாவது உயர்த்தி மேலே தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தால்தான் இந்த மலையை காண முடியுமாம். ஆகையால்தான் இதனை அண்ணாந்து மலை என்று சொல்வார்கள். அதுவே மருவி அண்ணாமலை என்று ஆயிற்று. இங்கே எழுந்தருள் இருக்கின்ற இறைவனை அருணாச்சலம் என்று சொல்லுவார்கள். அருணம் என்றாலே சிவப்பு அல்லது நெருப்பினை குறிக்கும். பஞ்சபூதங்களில் அக்னிக்கு உரிய மலை இந்த அண்ணாமலை. சிவந்த நிறத்தை உடைய நெருப்பு போன்ற மலை இந்த மலை. ஆகையாலே சலம் என்றால், அசலம் என்றால் மலை என்று பொருள். ஆக சிவப்பு நிறத்தை உடைய நெருப்பை போன்ற மலை அண்ணாமலை என்று சொல்வாரும் உண்டு. இங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் அருணாச்சலமாகவும், தெய்வம் பெண் தெய்வமாகிய அம்மையார் அவர்கள் உண்ணாமுலை குஜம்பாள் என்ற நிலையிலும் காட்சியளித்து வருகிறார்கள். இந்த ஊரில் இருக்கின்ற இந்த மலையானது 25 ஏக்கர் பரப்பிலே அண்ணாமலை அமைந்திருக்கிறது. திருவண்ணாமலை 217 அடி உயரம் கொண்ட மிக உயரமான கோபுரம் இந்த கோயிலே இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற மிக உயரமான கோபுரங்களை கொண்ட ஊர்களிலே இதுவும் ஒன்று. இன்னொரு சிறப்பு, 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதை இங்கு உலகம் அறிந்த வண்ணம் சிறப்பு பெற்று திகழ்கிறது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திங்களில் இங்கே கிரிவலம் வருவது நம்மில் பலருக்கு ஏற்புடைய ஒன்றாக இருக்கிறது. ரமண மகரிஷி வாழ்ந்த பூமி என்று இந்த ஊரினை பாராட்டுகிறார்கள். ஒரு முறையாவது சென்று வாருங்களின் சொந்தங்களே. அப்பன் அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்கட்டுமே. நன்றி.